இன்றைக்கி நம்ம லவ் ஆஃப் கில்லோட எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, ஹீரோ கூட ஹீரோயினியை கழுத்தை நெரிச்சே மயக்கம் போட வச்சுருப்பானா. அதுக்கப்புறம் கட்டுறாங்க ஹீரோயினிக்கு பழசில் என்ன நடந்துச்சுன்னு கட்டிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினி வந்து காரில் அழுதுகிட்டே போயிட்டுருக்கா. யார் கூட போயிட்டுருக்கான்னு தெரில. ஒரு சின்ன பையன் தான் கூட்டு போயிட்டுருக்கான். அழுவாத உன் பேர் என்னன்னு சொல்ல அப்படின்னு கேட்டாலும் அவள் சொல்ல மாட்டான், அழுதுகிட்டே வரா. உடனே அவன் சொல்கிறான், என் பேர் வந்து ரியாங்கா, உன் பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கான். அதுக்கப்புறம் இங்கே கட்டுறாங்க பாச கழுத்தில் குத்துன அந்த சின்ன பையன் இருக்கான்னு அவன் வந்து பேக்கப்புக்கு வந்து ஆஃபீஸர் 2 பேரையும் கொண்டு கடலில் வீசிக்கிட்டு இருக்கான். அப்படியே இங்கே பாஸை கட்டுறாங்க. பாஸ் வந்து அடிப்பட்டதுலேருந்து இப்போ தான் முழிச்சிருக்காரு கண்ணை. அவங்க ஒய்ஃபை கூட்டலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி பாஸ் எந்திரிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிகிட்டு இருக்காரு. அந்த பாஸோட ஒய்ஃப் வந்து அசிஸ்டண்ட்டுக்கு ஃபோன் அடித்து சொல்லிகிட்டு இருக்காங்க, இவன் எங்கேயோ இருக்கான், இது மாதிரி பாஸ் முழிச்சிட்டாரா, அவர் ஓகே தான் சொல்லிட்டாங்க டாக்டர், இப்போ சரியாயிட்டாரா அவர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அசிஸ்டண்ட்டுக்கும் ரொம்ப சந்தோஷம், அவன் காரில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பான். அப்படியே பாஸுக்கு சரியாயிட்டா, எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது, நீங்கள் அங்கேயே பாதுகாப்பாருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொல்லிகிட்டு இருக்கான். அப்படியே பேசிட்டு அப்புறம் தான் இவன் காலை கட் பண்ணிட்டு இவன் வச்சுட்டு இருக்கான். நேற்று நைட்லேருந்து ஹீரோயின் எந்த ரிப்போர்ட்டுமே பண்ணலையே, அதோட இந்த பேக்கப்புக்கு போன ஆஃபீஸர்ஸும் எந்த ரிப்போர்ட்டுமே கொடுக்கலையே, அவங்களுக்கெல்லாம் என்ன சின்ன தெரியலையே, அவங்க எல்லோரும் துறைமுகத்துக்கு சேஃபாக வந்துட்டால் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். பார்த்தா இவன் காருக்கு வெளில ஒரு பைக்கர் வந்து நின்றுட்டு இவன் கார் கண்ணாடியை தட்டுவான். யாரான்னு சொல்லிட்டு இவன் பார்த்தா அவ்வளோதான், அவன் கன் எடுத்து இவனை சுட்டுட்டு போயிடுறான். அவன் யாருன்னே தெரில. அடுத்து இங்கே ஷிப்பை தான் கட்டுறாங்க. கப்பல் வந்து துறைமுகத்துக்கு வந்துருச்சு. அங்கே பார்த்தா ஹீரோ மட்டும் தான் தனியாக வரான். அப்போ தான் அந்த வில்ல பையனும் வந்துடுறான். வந்துட்டு எங்கள் ஹீரோயினியை காணோம், நீ மட்டும் வந்துருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கான். அதுக்கு தான் இவன் சொல்கிறான், நீ என்ன கேட்ட, என்னை மட்டும் வர சொன்னியா, அவள் டெலிவரி பண்ணிட்டா, அதோட அவள் வேலை முடிஞ்சுட்டு அவள் வரணும்னு அவசியம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ தான் வந்து இங்கே ஷிப்புக்குள்ளே கட்டுறாங்க. அதில் ஒரு பெட்டி இருக்குது. அந்த பாக்ஸ் மேலே என்ன எழுதியிருக்காங்கன்னா, யாரும் இதை யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு எழுதியிருக்கு. பார்த்தா அதில் தான் ஹீரோயினி மயங்கி போய் கிடக்கிறா. ஹீரோ தான் வந்து சேஃபாக இருக்கணும்னு அதுக்குள்ளே வச்சுட்டு வந்திருக்கான். ஹீரோயினிக்கு அந்த பழைய ஞாபகங்களாகவே வந்துகிட்ருக்கு. அதில் சின்ன பிள்ளையில வந்து இவள் அழுதுகிட்டே இருந்திருப்பாளா. அந்த பையன் கூட பேர் என்னன்னு கேட்டிருப்பானா. இவ சொல்லியிருப்பான் சாட்டோ நோபல்னு சொல்லிட்டு. அவனும் பேரை கேட்டுட்டு, நல்ல பேர் தான், நீ என்னை நம்பவே என்னென்னு தெரில, ஆனால் வந்து நான் உன்னை ஒரு சேஃபான இடத்துக்கு தான் கூட்டு போயிட்டுருக்கேன், நீ பயப்படாத, நான் உனக்கு சத்தியம் பண்ணி தரேன், நீ சேஃபாக தான் இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பையன் வந்து காரில் கூட்டு போயிட்டுருக்கான். அப்படியே இங்கே கட்டுறாங்க. இங்கே தான் அசிஸ்டண்ட் வந்து காரில் இருந்து போய் சுட்டுட்டாங்களா. அவன் வந்து உள்ளே கிடக்குறான். அவன் வந்து உயிரோட இருக்கானா செத்துட்டானான்னு தெரில. மண்டையிலேருந்து ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கு. சுற்றி எல்லோரும் நின்றுட்டு போலீஸுக்கு ஃபோன் அடிங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த ஃபஸ்ட்டு ஒரு தாத்தாவை கட்டினாங்களோ, ஒரு வில்ல தாத்தா, இவர் தான் வந்து இவங்க எல்லாருக்குமே பாஸு. அவரை தான் கட்டுறாங்க. அவர்கிட்ட வந்து யாரோ ஃபோன் அடித்து சொல்லிகிட்டு இருக்காங்க, இது மாதிரி துறைமுகத்துக்கு போயிட்டு இருந்த அந்த காரை நான் முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. யாரன்னா அசிஸ்டண்ட்டை சுட்டுட்டான்னு அதை தான் சொல்லிகிட்டு இருக்கான். இவரும் கேட்டுட்டு நல்லா வேலை பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு அவன் சொல்கிறான், அது மாதிரி அவங்களோட பாஸ் இன்னும் உயிரோட இருக்காரு, அவரே நான் போய் முடிச்சிடவா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அவர் சொல்கிறாரு, அதெல்லாம் வேணாம், அவர் ஆல்ரெடி பார்த்தாச்சில்ல, விடு அவன் அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த தாத்தா சொல்லிகிட்டு இருக்கான். அதோட இந்த தாத்தா என்ன சொல்கிறான்னா, இது மாதிரி நம்ம டார்கெட்டை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. யாருன்னா ஹீரோவை பிடிச்சிட்டாங்கல்ல இவங்க, அதான் சொல்கிறாரு. அவனை பிடிச்சிட்டாங்க, அவனை கொண்டு வரத்துக்கு ஆள் அமைச்சிருக்கேன், அவனை நான் வரவேற்க போகிறேன் வீட்டுக்கு வர சொல்லி, அதனால நான் அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பேன், நீ போய் ஹீரோயினியை கண்டுபிடி, அவள் தான் இன்னும் வரல, அவள் வந்து துறைமுகத்தில் தான் இருப்பாள், அங்கே போய் பாரு அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு. இங்கே நம்ம ஹீரோ கட்டிகிட்டு இருக்காங்க. அவன் வந்து அந்த வில்ல போய் வந்து செக் பண்ணிகிட்டு இருக்கான், காரில் ஏற்றுறதுக்கு முன்னாடி எதுவும் உள்ள ஆயுதம் எதுவும் வச்சுருக்கானான்னு சொல்லிட்டு. பார்த்தா ஹீரோ வந்து எந்த ஆயுதமே வச்சிடல. அந்த குட்டி வில்ல சொல்லிகிட்டு இருக்கான், என்னடா நிஜமாவே ஒன்றுமே எடுக்காமல் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி வந்து காரில் ஏறுன்னு சொன்னால் இந்த கார் ஓட்ட வந்து நீக்காங்கிற இந்த போய் சொல்கிறான், இங்கே பேர் நீ போய் கார் ஓட்டு, நான் வந்து நம்ம கெஸ்ட்டுக்கிட்ட பேசிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு அந்த குட்டி வில்லுன்னு கார் ஓட்ட போயிடுறான். இந்த நீக்கா பையன் வந்து நம்ம ஹீரோ கூட உட்காந்து பேசிகிட்டு வந்துட்டு இருக்கான். இது மாதிரி உன் பேர் ரியாங்கா தானே, நீ அப்படி என்ன பண்ண, எங்கள் பாஸ் உன் மேலே இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காரு, உன்னை உயிரோடு கொண்டு வர சொல்லியிருக்காரு, அப்படி என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறான், எனக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது, அதில் எதுன்னு கரெக்டாக சொல்ல முடியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. சரி உங்கள் சீஃபோட பேர் என்ன, அதை முதல்ல சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு தான் அந்த நீக்கா பேர் சொல்லிக்கிட்டு இருக்கான். இது மாதிரி எங்கள் சீஃப் பேர் வந்து டொனால்ட் பக்கமன், நாங்கள் வந்து அவரை டோனின்னு கூப்பிடுவோம், இந்த பேர் உனக்கு ஞாபகம் இருக்கா, எதுவும் பண்ணியிருக்கேன் அந்த பேரை வச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஹீரோட்ட கேட்டுட்டு இருக்கோம். ஹீரோவை யோசிச்சு பார்த்துட்டு, இந்த மாதிரி ஒரு பேரை நான் கேள்வியே பல்லடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு அந்த நீக்கா போய் சிரிச்சிட்டு ஹீரோவோட சட்டையை பிடிச்சி உழுக்க ஆரம்பிச்சிடறான். இது மாதிரி இப்போ நீ சொல்லியே ஆகுற, அவர் ஏன் அவன் மேலே இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காரு, உன்னை ஏன் பார்க்கணுன்னு இவ்வளோ ஆர்வமாக இருக்காரு, இப்போ எனக்கு உண்மை தெரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். கார் ஓட்டிகிட்டு இருக்க அந்த குட்டி வில்லனா கத்திக்கிட்டு இருக்கான், சும்மா நிப்பாட்டு இப்பெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு. அப்படிங்க இப்போ ஷிப்பை தான் கட்டுறாங்க. ஷிப்பில் வந்து யாரோ வந்துகிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா ஹீரோயினியை மூடி வச்சுருந்தானே ஹீரோ கூட ஒரு பாக்ஸில் யாரோ இதை யூஸ் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை யாரோ திறக்கிறாங்க. பார்த்தா ஹீரோயினியோட ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்குது. யார்கிட்டேருந்து வருதுன்னு பார்த்தா அசிஸ்டண்ட்லேருந்து கால் வந்துகிட்டு இருக்கு. ஹீரோயினி இன்னும் மயங்கியே தான் இருக்கா. இந்த ஆள் யாருன்னே இன்னும் காட்டல. அப்புறம் தான் நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. இங்கே அந்த நீக்கா பையன் தான் ஹீரோ பிடிச்சி கேட்டுட்டு இருக்கானா, யாரா நீன்னு. இதில் வேறு என்ன சொல்கிறான்னா, உன்னை பற்றி பழசெல்லாம் எனக்கு தெரியும்டா, அவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷனில் 3 வருஷம் தான் உள்ளே போய் எல்லாரையுமே நீ முடிச்சிருக்க, உன் கூட வேலை பார்த்தவன் தான் சொன்னான் என்கிட்ட, யாரும் ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். யாருன்னா போன எபிசோடில் கூட ஹீரோயினியை பிடிச்சி வச்சுட்டு ஹீரோ பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு இருப்பான், ஹீரோ கூட கொண்டு இருப்பானே அந்த பையில பற்றி தான் அவன் பேசிக்கிட்டு இருக்கான்.
அதோட நீ பண்ண இந்த எல்லா விஷயமே எங்களுக்கு தெரியும்டா. இது மாதிரி எங்கள் ஆர்கனைசேஷனுக்குள்ளேயும் வந்துட்டு எங்கள் பாஸை ஏமாற்றி எங்களையும் உள்ளேருந்து முடிச்சு கட்டலான்னு பார்க்குறியா? அதுக்கெல்லாம் அனுமதிக்கவே மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ போட்டு குலுக்கிட்டு இருக்கான். ஹீரோ சொல்கிறான், இதெல்லாம் வந்து நீ தேவையில்லாமல் சொல்லக்கூடாது. எனக்கு வந்து உங்கள் ஆர்கனைசேஷன் மேலேயும் சரி உங்கள் பாஸ் மேலேயும் சரி எந்த விருப்பமுமே இல்லை. நான் இங்கே வந்ததே எனக்கு வேறு எந்த சாய்ஸுமே இல்லை. அதனால தான் உங்கள் கூட வந்துகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அந்த குட்டி வில்லனை பாருங்கள், அவனுக்கு வேற கோவம் வந்துடுது. இவன் வந்து நான் பிடிச்சிட்டு வந்தவன், இவன் வந்து என்னோட இறை, ஏன் இறைய நீ வந்து தொல்லைலாம் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி அவன் முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். இந்த நீக்கா பையிலும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்கார்ற மாதிரி கன் எடுத்து ஹீரோவோட மூஞ்சிலே அடிச்சிடுறான். அவ்வளோதான், ஹீரோக்கு ரத்தம் வந்துடுது. அப்புறம் தான் அந்த நீக்கா பைய சொல்கிறான், டே இந்த குட்டி வில்லன்ட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி நான் சும்மா தான் அவனை அடித்தேன், நீ கத்தியெல்லாம் உள்ள அப்படிங்கிற. ஏன்னா வந்து அவன் கத்தி எடுத்து வச்சிருப்பான் அவனை குத்தலான்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து இந்த பையன் நீக்கா பைய ஈரோட்டு கர்ச்சிப்பு கொடுத்து, இது ஏன் கார் அழுக்காயிரும், சீக்கிரம் தொடச்சிக்கோ, பிடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி ஹீரோ அங்கே அதை தொடச்சிக்கிட்டு இருக்கான் ரத்தத்தெல்லாம். அப்போ தான் இந்த வில்லை போய் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இந்த வில்லை என்ன பண்ணியிருப்பான்னா, ஹீரோவை அடிக்க போகிறப்ப அவன் தடுத்திருந்தா அவனை சுடலான்னு பார்த்துருப்பான். பார்த்தா ஹீரோ தான் வேணுக்குன்னே திரும்பி அவன் மண்டையிலே அடி வாங்கியிருப்பான். இவன் வந்து திறமசாலியான ஆள் தான் போலையே, யாராலையும் இவ்வளோ குயிக்காக இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த நீக்காக யோசிச்சுட்டு இருக்கான். அடுத்து நம்ம ஹீரோயினியை கட்டுறாங்க. ஹீரோயினியை யார் எழுப்பிட்டு இருக்கான்னு பார்த்தா அது நம்ம அசிஸ்டன்ட் தான். அவன் இன்னும் சாவலை. அப்போ தான் ஹீரோயினியை கண்ணு முழிக்கிறா. ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. இது மாதிரி வா நம்ம சீக்கிரம் கிளம்பணும், நம்மளை வந்து அட்டாக் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொல்லிகிட்டு இருக்கான். அப்படியே நம்ம ஹீரோவை தான் கட்டுறாங்க. அவனை வந்து அந்த பெரிய வில்லப்பையா இருக்க அந்த டோனி இருக்கான அவனோட இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இது மாதிரி உள்ள போகிறப்ப நீ கை விலங்கு போட்டு தாண்டா வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த நிக் பைய சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம திருப்பி ஹீரோயினியை தான் கட்டுறாங்க. அவன் வந்து அசிஸ்டன்ட் பையன் வந்து கைத்தாங்கலாம் ஹீரோயினை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துகிட்டு இருக்கான். இது மாதிரி அப்போ தான் ஹீரோயினி கேட்குறான், என்னாச்சு உன் தலைக்கு ஏன் கட்டுப்பட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் அவன் சொல்கிறான், வர வழியில் என்னை வந்து தாக்குனாங்க தெரியுமா, இது மாதிரி அவன் வந்து கன்னை வச்சு என் தலைக்கு தான் எய்ம் பண்ணான், இவன் குட்டையாக இருக்கனால இவன் தலைக்கு வரலது. அப்போ என்னாச்சுன்னா அதில் கண்ணாடி துகள்கள் மட்டும் இவன் தலையை கிழிச்சிருக்கும், இவன் கீழே விழுந்திருப்பான். அவன் என்ன நினச்சிட்டான், சரி நம்ம இவனை சுட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கிளம்பி போயிட்டானா. இவனும் கொஞ்சம் நேரம் அப்படியே செத்த மாதிரியே நடிச்சிக்கிட்டு இருந்திருக்கான் உள்ள. அதனால தான் எல்லாருமே சுற்றி நின்று போலீஸுக்கு ஃபோன் அடிக்கணும்லாம் சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதை அந்த வில்ல பையிலும் நம்பியிருப்பான். அப்படி நான் தப்பிச்சிட்டேன். அதோட நம்மளோட பேக்கப் ஆஃபீஸருக்கெல்லாம் என்னாச்சுன்னே தெரில, அவங்களோட ட்ராக்கர்லாம் கடலோடையே முடிஞ்சிருச்சு. நல்ல வேலை உன் ஃபோன் இருந்ததுனால ஒன்றை நான் கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா ஹீரோயினி உண்மைன்னே இருக்கா. என்னாச்சு, ஏன் சோகமாக இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கான். ஹீரோயினி வந்து நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்ருக்கா. அந்த நேரம் பார்த்தா யாரோ இங்கே வந்து கன்னோட நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அது வந்து சென்ஸ் ஆகிடுது. உடனே வந்து அசிஸ்டண்ட்டை என்ன சொல்கிறா, இது மாதிரி நீ போய் ஒளிஞ்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவன் ஏன்னு கேட்டுட்டு இருக்கான். பிடிச்சி ஒரு ரூம் திறந்துருக்கும், உள்ளே பிடிச்சி போய் தள்ளி விட்டுறான். தள்ளி விட்டு அங்கே வந்து நிற்கிறது யாருன்னு பார்த்தா அந்த பைக்கர் பையன் வந்து நின்று இது மாதிரி கண்ணை கட்டி சொல்லிகிட்டு இருக்கான். நீ இப்போ யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியும், உடனே வெளில வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். உடனே ஹீரோயினி சொல்கிறான், உனக்கு ஏன் கூட தானே வேலை, நீ என்கிட்ட மட்டும் பேசு, இந்த குட்டி வில்லன் கூட தானே நீனு வந்த, அவன் ஆள் தானே நீனும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். பரவாயில்லையே, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டியே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, இது மாதிரி ரியாங்க வந்து எங்கள் கஸ்டடியில் தான் இருக்கான், நீ கொஞ்சம் நேரத்துக்கு என் கூட தான் இருக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருப்பான். உள்ளே போன அந்த அசிஸ்டன்ட் பையன் என்ன பண்ணுறான், உள்ளே இருக்க சேரை தூக்கி ஜன்னலில் அடிப்பான். அப்போ பார்த்தா ஜன்னல் கண்ணாடியெல்லாம் உடஞ்சி அப்படி தெரிக்குமா, அதில் வந்து இந்த வில்லப்பையிலோட கவனம் சதறிடும். அப்போ என்ன ஆகுது, அவன் வந்து உள்ள ரூமை பற்றியே சுட்டிகிட்டு இருப்பான் அந்த வில்லப்பை. அப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறான், அவளோட கன் எடுத்து இந்த வில்லப்பையோட கால்லையும் கையிலையும் சுட்டுட்டு ஓடி வந்து அந்த தாடையிலேயே ஒரு உதை, அவ்வளோதான், அவன் அப்படியே மயங்கி விழுந்துடுறான். அப்போ தான் வந்து அசிஸ்டன்ட் பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா இவன் என்ன பைக்கர் ஜாக்கெட் போட்டிருக்கான், இந்த பையன் தான் என்னையும் சுட பார்த்தவனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா ஷிப்பில் வேலை பார்க்குறவங்களாம் வந்துடுறாங்க, என்ன சத்தம் இங்கே அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் அந்த அசிஸ்டன்ட் சொல்லிகிட்டு இருக்கான், இது மாதிரி டெரரிஸ்ட் அட்டாக் வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ தான் பார்த்தா அந்த பைக்கரோட ஃபோன் ரிங் ஆகிட்டுருக்கு. ஹீரோயின் தான் எடுத்து பார்க்குறான். யாருன்னு பார்த்தா அதில் டேடுன்னு போட்டிருக்கு. அப்படியே ஹீரோயின் வந்து அட்டன் பண்ணாமல் பார்த்துட்டு இருப்பா. யார் ஃபோன் அடிக்கிறான்னு பார்த்தா அந்த வில்ல பையன் இந்த டோனி தான் ஃபோன் அடிச்சிட்டு இருப்பான். ஃபோனை எடுக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து இந்த பையலுக்கு வந்து ஹீரோவை கண்ணை கட்டி உள்ளே கூட்டு வந்துடுவாங்க. அப்புறம் இவரை பார்த்துட்டு பாபா உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் ரியாங்கா அப்படிங்கிற மாதிரி இந்த டோனி சொல்கிறாரு. இந்த டோனிக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் என்ன சம்மந்தம்னே தெரில, போக தான் தெரியும். அடுத்த எபிசோட் பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.